அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுதுமோ ஐசி உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா பன்னீர் செழிக்க பனி பெய்யுமே பசும் புல் படுத்த பாய் போடுமே பன்னீர் செழிக்க பனி பெய்யுமே பசும் புல் படுத்த பாய் போடுமே மயக்கும் மாலை இடை கை இரண்டில் ஆடும் சிறு கண்ணிரண்டும் மூடும் உயிர் தன்னை நீங்கி ஆசையில் தாவி ஓடுமே காதல் கீதம் பாடுமே ரெட்ரோவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரைட்டர் காசி தினகர். இந்த எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு அருமையான இசைக்கலைஞர் ஏஎம் ராஜா. நிறையா பேட்டிகள் அவரை பற்றி நிறையா இது பேசுகிறாங்க. அவருடைய பேட்டிகளே பழைய காலத்தில் உள்ள பேட்டி இப்போலாம் எடுக்காட்டா கூட அதை பற்றின சில ரசிகர்கள் பேசுகிறாங்க. ஏஎம் ராஜாங்கிற ஒரு பாடகர், ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை பாடகர். அவர் தெலுங்கில் பிறந்தவர். தெலுங்கில் நெல்லூர் பக்கம் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தவர். ஆனால் மெட்ராஸில் வந்து பச்சைபாஸ் காலேஜில் ஒரு பட்டம் பிஏ டிகிரி வாங்கினார். அப்போ பிஏங்கிறது பெரிய விஷயம். வாங்கிட்டு அவருக்கு ஆர்வம், இசைத்துறையில் மிகப்பெரிய ஆர்வம். அவருடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பாடகர்கள் தமிழ் திரையுலகில் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் ஒருத்தர் குரல் மாதிரி இன்னொரு குரல் இருக்கும், அதாவது டூப்ளிகேட் இருக்கும். இப்போ ஜெயசுதாஸ்னா அவர் மாதிரி கொஞ்சம் ஜெயச்சந்திரன் இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், அவர் மாதிரியே குரலில் பாடுறவர் இருக்கார். ஹரிகரன் கொஞ்சம் அந்த மாதிரி பாடுவார். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், ஸ்ரீகுமார். இப்படியெல்லாம் ஒரு பாடகர்கள் மாதிரி இன்னொரு குரல் இருக்கும். ஆனால் தமிழ் திரையுலகில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா, சில பாடகர்களுக்கு மட்டும் அவங்க குரலில் வந்து மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். அதை டூப்ளிகேட்டும் பண்ண முடியாது. சிதம்பரம் ஜெயராமன் மாதிரி ஒருத்தர் பாடுறாரு, சீர்காழி மாதிரி பாடுறாரு, ஈவன் திருச்சி லோகநாதன் மாதிரி பாடுறாங்க. ஆனால் ஏஎம் ராஜா வந்த காலத்தில் அந்த குரல் ஒரு தனித்துவமாக இருந்த குரல். அந்த குரலை கேட்டாலே அது சில நடிகர்களுக்காகவே அந்த நடிகர்களுடைய ஒரிஜினல் குரல் மாதிரி இருக்கும். டிஎம்எஸ், எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி மாதிரி பாடுறாருன்னு இருந்த காலத்தில் அந்த ஜெமினி கணேசன் அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு இவ்வளவு பொருத்தமான ஒரு குரல் இருக்காது. வேறு யார் பாடுனா அந்த அளவுக்கு இருக்காது. ஆரம்ப காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் அவர் வந்து இந்த ஹெச்எம்பி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில், அப்போ ப்ரைவேட்டாக இந்த ரெக்கார்ட்லாம் வெளியிடுற இடத்துல அவர் கேவி மகாதேவன் சார் அங்கே இருந்தார் ஹெச்எம்பியில். அவர்கிட்ட போய் அறிமுகமான உடனே அவர் இவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். தனிப்பட்ட பாடல்கள், அது ஹெச்எம்பி, அது பிற்காலத்தில் அது பெரிய பாப்புலர் ஆகும், பெரிய ரெக்கார்டு அது. அதில் பாடினார். பாடி முடித்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து என்னடா சந்தர்ப்பம் இல்லையேங்கும் போது ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு பெரிய ஏ கிரேட சிங்கராக ஆர்டிஸ்டாக பாடினார். அந்த பாட்டை எஸ்எஸ் வாசன் சார் கேட்டிருக்காரு, ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ்எஸ் வாசன். அப்போமெல்லாம் ரேடியோ தானே, யார் இந்த குரல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, ஏன்னா அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு நிறுவனத்திலேருந்து சொல்லி ஏஎம் ராஜா வந்து ஜெமினிக்குள்ளே நுழைகிறார். அவருக்கு முதல் முறையாக சம்சாரம் அப்படிங்கிற படத்தில் சந்தர்ப்பம் கொடுக்குறார். ஆனால் அவர் முதல் முறையாக பாடகராக வந்த அந்த சம்சாரம் சூப்பர் டூப்பர் ஹிட், பிடிச்சது மார்க்கெட்டு, அருமையான சிங்கர்னு சொல்லி அவருடைய தாய்மொழி தெலுங்காகவும் இருந்ததுனால தெலுங்கு படம், மலையாள படம், எல்லா மொழியிலையும் ஏஎம் ராஜா ஏஎம் ராஜா ஏஎம் ராஜான்னு பெரிய நடிகை பானுமதி உட்பட எல்லாருமே ரொம்ப அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க. கண்டசாலா எப்படி தெலுங்கில் ரொம்ப பாப்புலராக இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக ஏஎம் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அருமையாக பாடுறாருன்னு அப்படின்னு பாடலில் மிகப்பெரிய பாட்டு எம்ஜிஆருக்கு பாடியிருக்காரு.
தெளிக்க பனி பெய்யுமே, பசும்புல் படுத்த பாய் போடுமே. பன்னீர் தெளிக்க பனி பெய்யுமே, பசும்புல் படுத்த பாய் போடுமே. மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வாவா, இன்னலை தீர்த்தவா. சரி, அப்படி ஒரு பாடகராக இருந்த காலத்துல அவருக்கு எப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா, விடிவெள்ளி அப்படிங்கிற படத்துல எல்லாம் பின்னால தேனிலவு, விடிவெள்ளியிலாம் அவர் மியூசிக் டைரக்டர். ஆனால் முதல் முறையாக அவர் மியூசிக் பண்ண படம் கல்யாண பரிசு. அதுக்கு டைரக்டர் ஸ்ரீதர் சார். ஸ்ரீதர் சார் அமரதீபம்ங்கிற படம் டி பிரகாஷ் ராவுக்கு கதைவசனம் எழுதுறாரு, வீனஸ் பிக்சர்ஸ். அதில் ஒரு பார்ட்னர், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதில் தேனுண்ணும் வண்டு, மாமல்லரை கண்ணு, டி சலபதி ராவ் மியூசிக். அதில் வந்து ஏஎம் ராஜா பாடுறாரு. பாடும்போதே ஆரம்ப காலத்திலேயே கிருஷ்ணவேணி அப்படின்னு ஒரு சிங்கர் அவங்க கூடயே பாடும்போது எப்படி இவங்க ஜோடியாக நம்ம சொல்கிறோமோ, இவங்க ஜெமினி கணேசன் சாவித்திரி அப்படியெல்லாம் நம்ம நடிகர்களில் ஜோடி சொல்கிற மாதிரி பாடகர்களில் ஜோடி சேர்ந்தது ராஜாஜிக்கு. அதில் அந்த காலத்தில் தினத்தந்தியிலே காமெடியாக எழுதுவாங்க, ராஜாஜிக்கு கல்யாணம் அப்படின்னு எழுதுவாங்க. ராஜாஜின்னா பெரும் தலைவர் ராஜாஜி, அது போட்டு கீழே ராஜாஜிக்குன்னா தப்பாக நினைக்கிறீங்க, ராஜாஜிக்கு கல்யாணம். அந்த அம்மாவுடைய பேர் கிருஷ்ணவேணி. அவங்களும் அருமையான சிங்கர். அவங்க தாய்மொழியும் தெலுங்கு தான். ரெண்டு பேரும் பாடின பாட்டுகள் பூரா ஹிட், ஒரு பாட்டு கூட ஃபெயிலியர் கிடையாது. அதுக்கப்புறம் சுசீலா கூட, அப்புறம் ஜானகி கூட, பெரிய பெரிய சிங்கர்ஸ் கூட, ஜமுனா ராணி கூட எல்லாரோடையும் அவர் பாடியிருக்காரு. அவருடைய குரலில் இருந்த அந்த தனித்துவம், அவருக்கு அந்த மாதிரி காதல் பாடல்கள் பூரா ஹிட். அப்போ கல்யாண பரிசில் நீங்களே மியூசிக் பண்ணுங்கன்னு ஸ்ரீதர் சார். உடனே தனக்கு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னா சூப்பர் ஹிட், சில்வர் ஜூப்ளி ஹிட், கல்யாண பரிசு, எல்லா பாட்டும் ஹிட். ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம், அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம், அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம். நானாட, அப்புறம் வாடிக்கை மறந்தது ஏனோ, அது எல்லா பாட்டுங்களும் ஹிட்டு. ஜிக்கியும் பாடியிருக்காங்க, துள்ளாத மனமும் துள்ளும் எல்லாம் பாடியிருக்காங்க. அந்த படம் ஹிட்டான உடனே அடுத்த படத்துக்கு அவரே தான் போடலாம் அப்படின்னு சொல்லி தேனிலவும் ஸ்ரீதர் பண்ண படத்துக்கு அவர் தான் இசை பாடியிருக்காரு. எல்லா பாட்டும் பாடியிருக்காரு. பாட்டு பாடவா அது பாடியிருக்காரு, காலையும் நீ அதெல்லாம் பாடியிருக்காரு. அருமையான பாடல்கள் இதில். அப்புறம் மீண்ட சொர்க்கம், இதில் கலையே உன் வாழ்க்கையின் திசை, கலையே என் உன் கலையே என் வாழ்க்கையின் திசை மாற்றினாய், நீ இல்லையே நான் இல்லையேன்னு ஒரு சாங் இருக்கு. அதெல்லாம் அவர் பாடின பாட்டுகள். இப்படி இருந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் என்ன வந்ததுன்னா, ரொம்ப கோவக்காரர், அரகண்டான ஆளுன்னு நார்த்தில் கிஷோர்குமாருக்கு ஒரு பேர் வந்தது அந்த மாதிரி. ஆனால் அவரை யாரும் அழிக்க முடியல. கிஷோர்குமாருக்கு ஒரு பலம் என்னன்னா, அவர் கோபக்காரராக இருந்தாலும் அவர் கோபத்தில் சில பக்கம் சில சந்தர்ப்பங்களில் நியாயம் இருந்ததுன்னு உணர்ந்ததுனால அவரை தொடர்ந்து அவரை விட முடியல. அந்த கோபத்தினால யாரும் அவரை விட முடியலன்னா அவர் தான் பாட வேண்டியதாக இருந்தது. ராஜேஷ் கண்ணா வரைக்கும் அவர் தான் பாடிக்கிட்டு இருந்தார். அமிதாப் பச்சன் உட்பட கிஷோர்குமார் பாடினார். அந்த மாதிரி ஒரு பேர் இவருக்கு வந்தது. சின்ன விஷயத்துக்கு கோச்சிருவார். அப்படி அவர் கோபத்தினால எத்தனையோ அருமையான சந்தர்ப்பங்களை இழந்தார். ஒரு தடவை கோச்சிக்கிட்டு அது அவருடைய ஸ்ரீதருடைய அசிஸ்டண்ட்டு சிவி ராஜேந்திரன் போட்டிருந்த மாதிரி ஒரு காஸ்டியூமாக அவர் எப்போவுமே வழக்கமாக ஏஎம் ராஜா போடுற அந்த காஸ்டியூமாக அவர் போட்டிருக்காருன்னா அவரை கிண்டல் பண்ணோடனே தன்னை தான் கிண்டல் பண்ணுறாங்க, அந்த காஸ்டியூமை நம்ம போடுவோம் அந்த ஜிப்பாவை அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போனவர் தான். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு, ஸ்ரீதர் வரல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ரீதர் என்ன, நம்ம எவ்வளோதான் அவர் காலில் போய் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி நெஞ்சில் ஒரு ஆலயம், அவர் வேறு வழிக்கு போயிட்டார். அதே மாதிரி கேவி மகாதேவன் அவர்கிட்டையும் போய் ஒரு படத்தில் ஒரு பாட்டில் அந்த இது அப்படி இருக்கக்கூடாது, பாட்டுக்கு இந்த இது இலக்கணம் தப்பாக இருக்குது, நீங்கள் டியூன் போட்டிருக்கலாம், ஆனால் நான் இப்படி தான் பாடுவேன்னு சொல்லி கேவி மகாதேவன் சார் தான் முதல் முறையாக ஹெச்எம்வியில் சந்தர்ப்பம் கொடுத்தவர். அவர்கிட்டையும் பயிச்சுக்கிட்டாரு, அவரும் அவாய்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் யாருமே அவரை யூஸ் பண்ணிக்கல. ஆனால்
தெலுங்கில் கூட நிறைய படங்கள் அவர் பாடினார். இன்னொரு வேடிக்கை என்னென்னா நடிச்சிருக்காரு. பக்கன இன்டி அம்மாயி அடுத்த வீட்டு பெண்ணுங்கிறது முதல்ல தெலுங்கில் எடுத்தாங்க ரேலிங்கியை வச்சு. அதில் பக்கன இன்டி அம்மாயிங்கிறதுல ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இவர் தங்கவேலு நடித்தார் அடுத்த வீட்டு பெண்ணில். ஹிந்தியில் படாசானில் கிஷோர்குமார் நடித்தார். ஒரிஜினல் அது பெங்கால். அதுக்கப்புறம் தெலுங்கில் யார் நடித்தா அந்த பாட்டு பாடுறது தெலுங்கில் இந்த பாட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா அடுத்த வீட்டு பெண்ணில். தெலுங்கு வெர்ஷனில் இவர் தான் ஹார்மோனியம் வாசித்து பாடுவார். அதுக்கு மியூசிக் டைரக்டர் அஸ்வத்தமான்னு ஒருத்தர் தெலுங்கில் பண்ணதுக்கு இவர் பாடியிருக்கார். அப்போ வெறும் சிங்கர். அந்த அஸ்வத்தமா யாருன்னா வீணை காயத்ரின்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த வீணை காயத்ரியினுடைய அப்பா தெலுங்கு. அவர் பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தார், லிரிக் ரைட்டர்லாம் இருந்தார், நிறையா படங்கள்லாம் மியூசிக் பண்ணார். இஸ் நோ மோர். அவருடைய பொண்ணு தான் காயத்ரி, வீணை காயத்ரி. ஸோ ஏஎம் ராஜா வந்து எல்லார்ட்டையும் அன்பாக பழகினார், நல்ல ஒரு இதாக இருந்தார், சிலதை விட்டு கொடுத்தாரு, ஒரு சாஃப்டாக இருந்தார் அப்படின்னு இல்லாமல் டோட்டலாக ஃபீல்டை விட்டு அவரை ஒதுக்கிட்டாங்க. காதலிலே தோல்வியுற்றான் காளையுருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான், காலம் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். ஸோ தமிழ் திரையுலகில் இல்லை எந்த இந்தியன் ஃபில்ம் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு நடிகர் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அல்லது வந்து ஒரு லிரிக் ரைட்டர், எல்லாருமே இந்த தொழிலில் ஒருத்தர் ஒரு குடும்பம் மாதிரி பழகுனா அவங்களுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் என்ன காரணத்தினாலேயோ பெரிய இழப்பு அவருக்கு வந்ததுனால அவருக்கு மன வருத்தம் இருந்திருக்கும், டிப்ரெஷன் இருந்திருக்கும், இன்கம் இருந்திருக்காது. அதுக்கப்புறமும் கூட அவரை மறுபடி பாட கூப்பிட்டாங்க. வி குமார் சார் கூப்பிட்டாரு, சங்கர் கணேஷ் கூப்பிட்டாரு, பாடினார். செந்தாமரை புகுந்த வீடு படத்தில் கூட சங்கர் கணேஷ் பாட்டு கொடுத்தாங்க. அப்புறம் 2-3 படத்துக்கு மியூசிக் கூட பண்ணாங்க. ஆனாலும் காலப்போக்கில் அவருக்கு வேறு எந்த விதமான ஒரு ப்ராமினன்ஸ் இல்லைங்கிறதுனால ஒரு கச்சேரிக்கு திருநெல்வேலி பக்கம் வள்ளியூர் ராதாபுரம்னு இருக்குது, அந்த இடத்துல ஒரு கச்சேரிக்கு போயிட்டு ட்ரெயினில் வரும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெயின் புறப்படுறது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ பிளாட்ஃபார்மில் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் காஃபியோ, அவங்க ஒய்ஃபும் கூட இருந்தாங்க, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன்னு இறங்கினவர் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்சம் நின்றுருந்துருக்கலாம், இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷனில் கூட போய் ஏறி இருக்கலாம். சரி ஏறிடலாங்கிற ஒரு தைரியத்தோடு அந்த ட்ரெயின் மூவ் ஆகிற நேரத்தில் ஏறும்போது அந்த ட்ரெயினுக்கும் அந்த பிளாட்ஃபார்முக்கு இடையில எவ்வளோ சின்ன கேப் தான் இருக்கும், அதில் ஸ்லிப் ஆகி உள்ளே விழுந்துட்டார். அது அப்படியே கிரைண்ட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இருந்தாலும் இறந்துட்டார். இறந்தால் கூட அவருடைய சிமெட்ரி, அவருடைய சமாதியை அவருடைய பூர்வீக கிராமம் அது ஆந்திராவில் இருக்குது, அங்கே கொண்டு போய் அவருடைய சமாதி வச்சாங்கன்னு ஒரு தகவல். அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் மன வருத்தத்தில், அவங்க மேலே ரொம்ப ஒரு அந்யோன்யமான தம்பதிகள், கணவன் வந்தீங்கன்னா அப்படி ஒருத்தர் பார்க்கவே முடியாது இந்த இசைத்துறையில். அந்த அம்மாவும் மன வருத்தத்தில் கொஞ்சம் காலத்தில் தனியாக பாடினாங்க, கச்சேரியெல்லாம் பண்ணாங்க, பாடங்கள் இல்லை, வேறு புது பாடகைகள் வந்துட்டாங்க. இன்றைக்கும் ஏஎம் ராஜான்னு சொன்னால் இளையராஜாங்கிற பேர் வந்ததுக்கு இந்த ஏஎம் ராஜா தான் காரணம். ஏன்னா பஞ்சநாசனம் முதல் முறையாக இவர் பேர் ராசையாவோ ஏதோ ஒரு பேரை சொல்லி அவர் சொல்லும்போது இளையராஜா ஏற்கனவே ஒரு ராஜா இருந்திருக்கிறாரியா, அவர் தான் முதல் ராஜா, நீ அவருக்கு அதுக்கு அடுத்த நாள் வர்றதுனால அவர் மியூசிக்லாம் பண்ணிட்டார், மியூசிக் டைரக்டர், அதனால் நீ அவர் மூத்த ராஜானா நீ இளையராஜான்னு பேர் வச்சுக்க. ஸோ இளையராஜான்னு ஒருத்தருக்கு பேர் வர்றதுக்கு அவருக்கு முன்னால் ஒரு ராஜா மாதிரி இந்த இசைத்துறையில் இருந்தவர் அவர். இளையராஜாலாம் அவர் மியூசிக்கு லைனில் இருக்கிறதுனால அவருக்கு இந்த மியூசிக் டைரக்டர் யூனியனோ யாரோ என்ன செஞ்சாங்களோ, இந்த கலைஞர்கள்லாம் அவர் நினைவாக அது என்ன செஞ்சாங்கங்கிறது இன்னும் தகவல் இல்லை. ஆனால் இன்றைக்கும் அவருடைய பாட்டுகளை எத்தனை தடவை கேட்டாலும் அது திகட்டாது. நீங்கள் கேட்டு பாருங்கள், பெற்ற மகனை விற்ற அன்னை, அதில் தென்றல் உறங்கிடும் போதும் இலட்சிய நடிகர் பாடுவார், எந்த பாட்டை கேட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. அதுக்கப்புறம் அவரையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவர் மாதிரி கொஞ்சம் குரலில் அடுத்த ஒருத்தர் வர்றாரு, பி.வி. ஸ்ரீனிவாஸ், அப்படி வந்துட்டாங்க நிறைய பேர். இன்றைக்கும் ஏஎம் ராஜா பாட்டுகளை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா
அது மாதிரி ஒரு சுகமான அனுபவம் கிடையாது. அந்த குரலை இமிட்டேட் பண்ணி 1000 பேர் பாடலாம். அந்த குரல் தான் ஏஎம் ராஜா தான். மயக்கும் மாலை பொழுதே நீ போன்னு பாடியிருக்காரு. சிவாஜி கணேசனுக்கு பாடியிருக்காரு. எத்தனையோ படத்தில் வெடிவெள்ளி இதில் எல்லாம் சிவாஜி கணேசனுக்கு பாடியிருக்காரு. இடை கை இரண்டில் ஆடும் சிறு கண்ணிரண்டு மூடும் உயிர் தன்னை நீங்கி ஆசையில் தாவி ஓடுமே காதல் கீதம் பாடுமே. விழி மூடும் போதும் பார்க்கும், இதழ் தூங்கும் போதும் பேசும், இடை சாயும் போதும் காதலின் சாரம் கூறுமே, ஆசை கீதம் பாடுமே. அந்த பேருக்கு தகுந்தபடி அந்த இடம் காலியாகவே இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஏஎம் ராஜாவை நினைவு கூறுறதுக்கு நான் ரொம்ப ஒரு மியூசிக் லவ்வருங்கிற முறையில் அவர் பாட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற முறையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னொரு கலைஞரை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் சந்திக்க வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகரன். வணக்கம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், எங்கள் பதிவு உங்களுக்கு வந்து சேர பெல் பட்டனை அழுத்தவும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.